ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlogல எங்கள் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த கிளிப்பும், நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அந்த கிளிப்பும் இந்த vlogல பார்க்க போகிறோம். இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் 6:45க்கெலாம் போயிட்டோம். நான் ஃபங்க்ஷனுக்கு என்னோடய பட்டு சாரீ தான் கட்டிட்டு போகிறேன். இது வந்து என்னோடய முகூர்த்த சாரீ. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் இருக்கும். இந்த சாரீக்கு தைச்ச ப்ளவுஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. அந்த சாரீ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரி ஒர்க்கு டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஸ்டோன் ஒர்க் இருக்கிறனால முடியல, இந்த சாரீலெல்லாம் மோதுச்சுன்னா ரொம்ப இழுத்துட்டு வந்துடும், நூல் நூலாக வந்துடும். அந்த மாதிரி தான் அண்டர் ஆர்ம்கிட்ட ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து என்னோடய சிஸ்டர் தான் போட்டு கொடுத்தா. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்ட புதுசுலேயே போட்டு கொடுத்துருந்தா சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸ் அவளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டா. அப்படியே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிளம்பி போகிறேன். இந்த மாதிரி நான் ரெடியாகி போனதே கிடையாது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும். சரி, பசங்க 2 பேருமே எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக கிளம்பி போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் கோல்டு போட முடியுது. இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. இதோட ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஈவினிங் வெளிச்சம் இருக்கும் போதே எடுத்திருக்காங்க. லாரியில் வந்து சீர்வரிசெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எங்கள் அக்கா நாத்தனார் அவங்க பொண்ணோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம். இவங்க தான் எங்கள் அக்கா மாமா. அவங்க அக்கா பொண்ணுக்கு 10 பவுன் நகை சீராக பண்ணியிருந்தாங்க. அதுதான் வீடியோவில் காட்ட சொன்னாங்க அப்படின்னு காட்டிட்டு நின்றுட்டு இருந்தா. இந்த லித்தி குட்டி வந்து எங்கள் அக்காவோட 2வது பையன். இவன் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பான். இவனை பார்த்தோன்னா ஆசையாக போச்சு. எங்கள் மகி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக. அதனால் இவனை பார்த்தோன்னா ஆசையாக போச்சு. தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தான். அமைதியாக இருப்பான். எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்தாலும் பசி தூக்கம் இது இல்லைன்னா கம்முன்னு இருப்பான். அவனுக்கு பசி எடுத்துக்கிச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி வா போய் ரூமில் போய் பால் கட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர். இந்த ரெட் கலர் சுடியும் என் தங்கச்சி, இந்த ப்ளூ சாரி வந்து எங்கள் அக்கா. ஃபங்க்ஷனில் சாப்பாடு இதுதான் போட்டிருந்தாங்க. அப்புறம் டப்புன்னு சாப்பிட்டுட்டு ஒரு 8:15 கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். திக்ஷனுக்கு ஸ்கூலுக்கு வந்து முருங்கைக்கீரை பொடி செஞ்சு அதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காவை அப்படியே இன்ட்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நல்லா ஒரு 70% வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்குறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 தக்காளி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் நிறையா மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு வேணுன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு முழுசாக போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கொதிச்சதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். திஷன் ஸ்கூலுக்கு முருங்கீரை பொடி செஞ்சு அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தலை போட்டு உப்பு வேணால் செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.